இப்போ நேற்று வந்து நான் வந்து எங்கள் அம்மா ஆலயத்தில் ரெடி பண்ணேன். காலு கூட பாலமாக அறுத்துக்கிச்சேன். இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா சிவன் ஆலயத்தில் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது ஒரு தோட்டம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால் வந்து எங்கள் வீட்டிலேருந்து இந்த கொம்பு எடுத்துகிட்டு வந்தேன், வாசக்கால் கொம்பு. அதை எடுத்தாந்து பள்ளம் நோண்டி வச்சு அழகாக அப்பனுக்கு செடி வைக்கணும். அதுக்கு தான் வந்திருக்கேன். காலையில் வந்திருக்கேன். நேற்று அங்கே பண்ணேன், பாலமாக காலுக்கு ரத்தம் ஊற்றுது. அதை சொன்னேனே, என்னால் வராத இருக்க முடியாது, சிவன் ஆலயத்துக்கு வராத இருக்க முடியாது. எங்கள் அப்பனை பார்க்காம ஒரு நாள் கூட நான் இருந்தது இல்லை. மழையாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, சும்மா ஒரு பார்வை எங்கள் அப்பனை பார்த்துட்டு போகிறாங்க, எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அதுக்கு தான் உங்களெல்லாம் சொல்கிறது. நான் வந்து தனிமையாக இருந்து இறைவன்கிட்ட நான் வந்து தனிமைன்றதுனா சாவுக்கு நிகழ்றது. அதை அனுபவிக்கக்கூடாது. உலகத்தில் யாருமே இந்த தவறை செய்யாதீங்கோ, தனிமையாக இருக்கக்கூடாது. உலகத்தில் தனிமைன்றதே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் எங்கள் அப்பா சொல்கிறாரு, தனிமையாக இருக்கக்கூடாது, ஞான நிலை. நம்மளுக்கு இப்போல்லாம் நானே நிலை வரக்கூடாது, சந்தோஷத்தை அடையணும். உலகத்தில் எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில், அதெல்லாம் அடைஞ்சிட்டு அப்புறமேட்டு நீங்கள் எந்த நிலையெல்லாம் போகணும். சந்தோஷம்ன்றது உலகத்தில் இருக்க சிரிப்பு தான். சிரிக்கணும், மற்றவங்களை பார்த்து ஜனங்களை பார்த்து சிரிக்கணும், அன்பை செலுத்தணும். அன்பு தான் உலகமே. நீங்கள் அன்பை செலுத்தும் போது உங்கள் ஆன்மா வந்து அப்படியே அழகாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். சிரிக்கும் போது இப்போ நான் சிரிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? நான் சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே ஒருத்தர்கிட்ட சிரிச்சு பதில் சொல்லுங்களேன், அது இருக்கு. நீங்கள் தவறாகவே சொல்லியிருந்தா கூட அதை சிரிச்சு பதில் சொல்லுங்கள், அதான் அன்பு. அதே வந்து ஸ்டராக பதில் சொல்லுங்களேன், அவங்க வந்து நம்மக்கிட்ட திரும்ப கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆன்மீகத்தில் வந்து நம்ம சிரிப்பு. இப்போ ஆன்மீகவாதிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சிரிக்கிறாங்க, மற்றவங்கள சிரிக்க விட மாட்டுறாங்க. இதுதான் பிரச்சனையாங்க. ஆன்மீகவாதிலாம் நீ சும்மா கடைன்றாங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசுகிறாங்க. இந்த ஆன்மீக இருக்கிறவங்கக்கிட்ட ஆன்மீகமாக நீ உக்காந்துன்னு சும்மா உட்காரு, நான் ஆன்மீக போதனை பண்ணுறேன்னு சும்மா உட்கார சொல்கிறாங்க. நான் தவறு, ஆன்மீகம் உனக்கு தவறுன்னு சொல்ல வரல. இப்போ வந்து ஆன்மீகம் வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே தான் ஆன்மீகம். இப்போ வந்து பாடநிலைன்றது ஒரு கலெக்டர், இந்த கலெக்டர் எப்படி இருந்தாரோ அடுத்த கலெக்டரும் அப்படி தான் இருப்பார். அந்த மாதிரி தான் ஆன்மீகம் வந்து நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதே தான் வந்து ஜனங்களுக்கு உணர்த்தும். நீங்கள் மட்டும் ஜாலியாக இருப்பீங்க, ஜனங்க மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஞான நிலை அடையணும்னா எப்படி அது? ஐயோ கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளைங்கள்ப்பா, எங்கள் பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்குது எனக்கு. இப்போ நேற்று நான் அறுத்துக்கணுன்னு வீட்டில் உட்காந்துருந்தா எனக்கு எங்கள் அப்பனை பார்க்க முடியுமா? தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை. ஈசா
அண்ணாமலை வாழும் அருளாச்சலா அன்பான ஓம் நமச்சிவாய். அண்ணாமலை வாழும் அருணாச்சலா அன்பான தெய்வமே அருணாச்சலா ஜோதி ஒளி வெள்ளமே அருணாச்சலா கோடி முகலிங்கமே அருணாச்சலா மனமிறங்கி மன இறங்கி மாமா என் ஈசனே அருணாச்சலா எங்கள் அருணாச்சலா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா அருணே முத்தலமோம் அருணேஸ்வரா அருணாச்சலா எங்கள் அருணாச்சலா அடியாற்று அருளோம் அருணாச்சலா அண்ணாமலை வாழும் அருணாச்சலா அன்பான தெய்வமே அருணாச்சலா அன்பான தெய்வமே அருணாச்சலா இது இடம். இந்த இடத்த க்ளீன் பண்ணி சூப்பராக வைக்க போகிறேன். பாருங்க, ஓடெல்லாம் நட்டுருக்கேன். தோட்டம் மாதிரி ஆக்க போகிறேன். அன்பே சிவம், நல்லதே சிவம், நலமுடன் தன்னம்பிக்கை வாழ்வோம், இறைவன் அடைவோம்.